உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். எனக்கு தனிமை ஏனோ பிடிப்பதே இல்லை. குறைந்தது வீட்டுல 4 பேர் இருந்தாதான் நல்லா இருக்கும். நானும் பாட்டிக்கிட்ட மட்டுமே இருந்துட்டேன். அம்மா அப்பா அக்கான்னு இருந்தும் சேர்ந்து இருக்கிற வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. கல்யாணம் பண்ணினா கண்டிப்பா கூட்டு குடும்பத்துல வாழணும். ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 9. தீபனின் தீண்டரில் எங்கோ மனம் செல்ல உருகி கரைந்து நின்றிருந்தவள் அவனின் சட்டென்ற ஒதுக்கத்தில் தடுமாறி போனாள் தன்யஸ்ரீ. அவளின் உணர்வுகள் தூண்டப்பட்டு இளமையின் முதல் ஆசை மொட்டுவிட துவங்கிய நொடியில் தீபனின் திடீர் மாற்றம் அவளை யோசனையையும் தாண்டி ஒருவித அவமான உணர்வை கொடுத்தது. என்ன நினைத்து என்னை தேண்டினார்? ஏன் இப்படி ஒதுங்கினார்? அவர் மனதில் அக்காவின் எண்ணங்கள் இன்னும் இருக்கின்றனவோ? அப்படி இருக்கும் பட்சத்தில் தன்னிடம் காட்டிய நெருக்கத்தின் காரணம் என்ன? புரியாத பல கேள்விகளை மனதில் தாங்கி வஞ்சியவள் வாடி போக தீபனு தன் மடமையை எண்ணி தனக்குத்தானே தண்டனை தருவதாக நினைத்து இனி ஸ்ரீ இருக்கும் திசை பக்கம் கூட செல்லக்கூடாது என்ற முடிவுக்கு வந்திருந்தான். என்றோ அன்னை சொன்ன ஸ்ரீ என்ற பெயர் மனதில் திடீரென்று இப்போது உரிமையுடன் வலம் வர காரணம் என்ன என்று ஆராயாத அறிவிலே அந்த இரவை அவன் அறையின் தனிமையில் ஏதேதோ சிந்தனைகளுக்குள் கழிக்க எதிரில் இருந்த அறையில் ஓர் ஓரமாக அமர்ந்திருந்தாள் தன்யஸ்ரீ. அவளும் மனதளவில் சலனத்தை உணர்ந்தே இருந்தாள். அவனின் வதனத்தை அவளும் அவ்வப்போது ரசிக்கத்தானே செய்தாள். அதே போல அவனுக்கும் தன் மீது ஏதோ ஈர்ப்பு வந்துவிட்டது போல என்று எண்ணியே அவன் அவளை தீண்டும் பொழுதை மகிழ்வாய் வரவேற்றவள் அவனின் ஒதுக்கத்தின் விளைவால் தள்ளி வைத்த சகோதரியின் நினைவுகள் அவளுள் தழும்ப துவங்கின. சிறியவள் என்ற சலுகைகள் வீட்டில் தன்யாவுக்கு கிடைத்தால் அதை லாவகமாக சுபா தனக்கானதாக மாற்றிக்கொள்வாள். உனக்கு இது சரியா இருக்காது தனி என்று முடிந்தவரை குடும்பத்தில் கிடைக்கும் எதுவும் சுபா நீர்த்து போக செய்து விடுவாள். அதை பற்றி தன்யாவும் கவலை கொண்டதில்லை. நம்மளுடைய அக்கா தானே என்று பாசத்தில் விட்டுக் கொடுக்க அதை அவளின் பைத்தியக்காரத்தனம் என்று நினைத்தாள் சுபா. தன்யாவின் சிறு பிராயம், தாய் தந்தை அக்கா பாட்டி என்று இருந்த போதே சுபா அவளை எத்தனையோ நாள் ஏமாற்றி அவளின் பொருட்களை தனதாகிக் கொண்டிருக்கிறாள். தன்யாவுக்கு புரிந்தாலும் அவளதை பெரிதுபடுத்துவதே மாட்டாள். பாட்டியுடன் சென்ற பின் சுபாவுக்கு பாட்டியை பிடிக்கவில்லை என்பதால் அதிகம் அவளை பார்க்கும் சந்தர்ப்பம் கூட வாய்க்கவில்லை. அப்படியே பார்த்தாலும் அதிகம் பேசிக்கொள்வதில்லை. சுபாவின் வெளியூர் படிப்பும் கேம்பஸில் கிடைத்த வேலையும் அவளை பெருமை கொள்ள மட்டுமே வைக்காமல் தலையில் கனத்தையும் ஏற்றிவிட்டது. அவள் எப்போதும் தன்யாவை துச்சமாக பார்ப்பாள். அதுவும் தன்யா தமிழை பாடமாக எடுக்கவும் அவளை கிண்டல் செய்து தீர்த்தாள் சுபா. அவளின் கேலி கிண்டல்களை பெரிதாக எடுத்துக் கொள்ளாத தன்யா தன் அக்காவின் மேல் பிரியமுடன் இருந்தாள் என்பதே உண்மை. இன்று தீபனின் திடீர் மாற்றம் தன்யாவினுள் புதுவித எண்ணங்களை தோற்றுவிக்க ஆரம்பித்தது. தன் அக்கா சொன்னது போலதான் ஒரு சாதாரணத்திலும் கீழான பெண்ணா என்று அவளே தாழ்வாக நினைக்க துவங்கினாள். அவளும் அவனை விட்டு ஒதுங்கி இருக்கும் முடிவுக்கு வந்தவளாக எழுந்து சென்று அறை கதவை தாளிட்டாள். கூடவே மனதின் கதவையும். வெய்யோன் தனது கடல் எண்ணெயின் மடியில் இருந்து துயில் எழுந்து அந்த அறையின் கண்ணாடி ஜன்னலில் ஊடுருவி செல்லமாக அவனை செய்த மெல்ல உறக்கம் கலைந்த தீபன் எழுந்து மணியை பார்த்தான். மணி 7 தாண்டி இருக்க இன்று விரைவாக அலுவலகம் சென்று வேலையை முடிக்க வைக்கும் எண்ணத்தில் இருந்ததால் தாமதிக்காது குளியலறை சென்று குளித்து தயாரானவன் நிலை கண்ணாடி முன் நின்று தன்னையே நோக்கினான். அந்த கிரீம் நிற ஃபார்மல் பேண்டும் அடர்ந்த சிவப்பில் வெள்ளை கோடுகள் போட்ட சட்டையும் அவனுக்கு பொருத்தமாகவே இருந்தது. ஆனால் அது அவன் தேர்ந்தெடுத்தவை அல்ல. அவன் குளியலறையில் இருந்து வெளியே வந்தபோது டீஃபாயில் காப்பியும் கட்டிலில் சட்டை பேண்டும் தயாராக இருந்ததைக் கண்டு சற்றே குழம்பினாலும் அது மனைவியின் வேலை என்பதை உணர்ந்தவன் உதடுகள் மெல்லிய முறுவல் புரிந்தது. தயாராக வெளியே வந்தவனை டைனிங் டேபிளில் இருந்த உணவின் மனம் இழுக்க இருந்த பொருட்களை கொண்டு அவள் செய்து வைத்திருந்த கோதுமை தோசையும் பருப்பு துவையலும் அருமையாக இருந்ததாகவே அவன் நினைத்தான். வீட்டிற்கு வரும்போது சமையலுக்கு பொருட்கள் வாங்கி வர வேண்டும் என்று நினைத்தபடி உண்டவன் ஏனோ சமைத்தவளை தேடவில்லை. அவன் கண்களில் படாமல் அவனுக்கான தேவைகளை நிறைவேற்றிய அவளை ஏனோ மனம் தேடச் சொன்னாலும் புத்தியோ அவள் விரும்பியிருந்தால் வந்திருப்பாள். விருப்பமில்லாதவளை கட்டாயப்படுத்துதலோ சங்கடப்படுத்துதலோ கூடாது என்று நல்லவன் வேடத்தை போட்டுக்கொண்டு காதல் மனதை தவிக்க விட்டது. உண்டு எழுந்த தீபனை செல்போன் அழைக்க அதை காதுக்கு கொடுத்தபடி கை அலம்பிவிட்டு வாசல் பக்கம் வந்தபோது அவன் பொருட்கள் தயாராக இருந்தது.
ஆச்சரியத்தை குரலில் காட்டாமல் மறுமுனையில் இருந்தவருடன் பேச மிகவும் சிரமப்பட்டான் தீபன். அதில் அவனின் கோப்புகள் இல்லாமல் இருக்க கண்டு அறைக்கு சென்றவன் அதை எடுத்துக்கொண்டு அலுவலகம் செல்ல வாசலை தாண்டும்போது அவனின் அறிவை காதல் மனம் வென்றது. தன் மனையாளை அவன் விழிகள் வலைவீசி தேட அவளோ அந்த அறைக்குள் அவன் கிளம்பியிருப்பானா என்ற யோசனையில் இருந்தது. அவளை காணாத ஏமாற்றத்தை மனமுடர மூளை வேலையை காரணம் காட்டி அவனை அலுவலகம் செல்ல கட்டளை பிறப்பித்தது. அவனின் காரை அதன் தரிப்பிடத்திலிருந்து வெளியே எடுத்தவன் அலுவலகம் நோக்கி விரைந்தான். அவன் வாசல் கதவை சாத்தும் ஒலி கேட்டு அறை கதவை திறந்தவள் அவன் இல்லை என்பதை உறுதி செய்துவிட்டு வீட்டின் வேலைகளை தொடர்ந்தாள். அவளுக்கு அடுத்த சவாலாக இருந்தது மதிய சமையல் செய்ய மளிகை இல்லாமல் இருந்ததுதான். என்ன செய்யலாம் என்று யோசித்தவளாக வாசல் கதவின் சாவியை தேடத் துவங்கினாள். அவளின் தேடலை உணர்ந்து கொண்டதோ என்னவோ சீக்கிரமாகவே அது அவளிடம் அகப்பட்டது. உடையை சரி செய்து கொண்டவள் ஊரிலிருந்து கிளம்பும் போது பாட்டி கையில் திரித்த பணத்தை எடுத்து தன்னுடைய பர்சில் வைத்தவள் வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியேறினாள். அவர்கள் வீட்டின் அடையாளத்தை மனதில் பதித்துக் கொண்டவள் லிப்டில் தரைத்தளம் சென்றாள். அங்கே இருவர் மராட்டியில் பேசிக் கொண்டிருக்க, தாத்தா சொல்லி தந்த ஹிந்தி வேலைக்காகுமா என்ற சந்தேகம் எழுந்தது தன்யாவுக்கு. வாசலை கடக்கையில்தான் அதே அபார்ட்மெண்டின் உள்ளேயே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருப்பதை பலகையில் இருந்த படத்தை வைத்து அடையாளம் கண்டவள் அதில் காட்டிய திசையில் சென்றாள். மதுரைக்கு சென்றபோது அக்காவுடன் அங்கே சில கடைகளில் ஷாப்பிங் போன அனுபவத்தை பயன்படுத்தி வீட்டிற்கு தேவையான பொருட்களை தன்னிடமிருந்த பணத்திற்குள் கணக்கு போட்டு வாங்கிக் கொண்டாள். பில்லுக்கு கொடுக்க நின்றபோது ஒரு பெண் அவளிடம் வந்தவர், தமிழா என்றார் சந்தேகமாக. அவளுக்கும் அவரை பார்க்க தமிழர் போல தெரிய, ஆமாங்கம்மா என்றாள் புன்னகையுடன். அட என்று வேகமாக அவளுக்கு மிக அருகில் வந்தவர், உன்ன நான் இதுவரை பார்த்ததே இல்லையம்மா, இங்க புதுசா என்று கேட்டார். ஆமாங்கம்மா, நேத்துதான் வந்த என்றதும் அவள் கழுத்தில் இருந்த புது மஞ்சள் தாலியை கண்டவர், ஓ புது பொண்ணா நீ, எந்த பிளாட்டு என்றவர் தன் தோழிகளுக்கு புலனத்தில் செய்தி அனுப்பிவிட்டார். நமது அபார்ட்மெண்ட்டுக்கு புதிய தமிழ் தோழி கிடைத்து விட்டாள் என்று. அடுத்த அரை மணி நேரத்தில் தன்யா மும்பையில் இருப்பது நினைவே இல்லாதபடி கொங்கு தமிழ், நெல்லை தமிழ், சென்னை தமிழ் என்று பேசும் 4 பெண்கள் அவளுடன் பேசிய பெண்மணியோடு கடை வாசலில் இணைந்து கொண்டனர். பேசிக்கொண்டே அவர்கள் அனைவரையும் தன் இல்லத்திற்கு அழைத்து போனாள். தனு, என் பேரு மீனாட்சி, இது என் வீடு. இவங்க சரிதா, நீலாம்பரி, அலிமா, அப்புறம் இது உன்ன போல புது பொண்ணு, ஆனா கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் ஆச்சு, பேரு வசுதா என்று அனைவரையும் அறிமுகம் செய்ய வசுதாவை தவிர மற்ற 4வரும் 30லிருந்து 45ற்குள் இருக்கும் பெண்கள்தான். தனியே மும்பையில் என்ன செய்ய போகிறோம்? அதுவும் தீபனை பார்க்க வேண்டாம், அவர் யோசிக்கட்டும். அவராகவே தன்னிடம் நெருங்கும் வரை பொறுமை காக்க வேண்டும் என்று அவள் நேற்று எடுத்த சபதத்தின் பயனாக மனதில் எழுந்த பல கேள்விகளுக்கு இன்று இந்த தமிழர்களின் அறிமுகம் அவளுக்கு விடை தர இனி அதிக கவலை கொள்ள தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்தவள் இயல்பாக அவர்களோடு பொருந்தி போனாள். அவளின் சிரித்த முகமும் மரியாதையான பேச்சும் அவளை 5 படையோடு இணைத்து இனி அவர்கள் 6 படையாகி சிரித்து மகிழ்ந்தனர். மணி மதியத்தை தொடப்போவதை உணர்ந்த தன்யா கிளம்புவதாக சொல்ல அனைவரும் சங்கத்தை கலைத்து அவரவர் இல்லத்துக்கு சென்றனர். வீட்டை நோக்கி நடைபோட்ட தன்யாவின் எண்ணம் வசுதாவை சுற்றியே இருந்தது. திருமணம் முடிந்து 3 மாதங்கள் ஆன பின்பும் கணவன் என்ற வார்த்தைக்கே அவள் முகம் சிவந்து குழைவதை கண்டவள், தனக்கு இதுபோல் இயல்பான நாட்கள் எப்போது வரும் என்று மனதிற்குள் நினைத்தாலும் வசுதாவின் வாழ்வு இதே போல அன்போடு என்றும் சிறக்க வேண்டுமென்று பிரார்த்தித்துக் கொண்டாள். வாசலை அடைந்தவள் மனம் திறந்து கிடந்த வீட்டை பார்த்து திக்கென்றது. அவளோ தன் கையில் இருந்த பர்சில் சாவி இருக்கிறதா என்று தேட, அது இங்கே இருக்கிறேன் என்று அவளை பார்த்து உள்ளிருந்து சிரித்தது. அதை கையில் எடுத்தவள் பூனை நடை போட்டு வீட்டிற்குள் செல்ல தீபன் அங்கே போனில் யாரிடமோ கத்திக் கொண்டிருந்தான். ஐயோ, இவரெங்க இந்த நேரத்துல? ஒருவேளை விடுமுறையா இருக்குமோ என்ற அதிமுக்கிய சந்தேகம் அவள் மனதில் எழ அமைதியாக அவன் பேசுவதை கேட்டவள் பயந்து போனாள். அவளைத்தானே திட்டிக் கொண்டிருக்கிறான் அங்கே, ஆனால் யாரிடம் என்று மீண்டும் தலை தூக்கிய சந்தேகத்தை அடக்கிக் கொண்டு கவனிக்க அவன் வார்த்தைகள் தெளிவாக அவள் செவிப்பறையை நிறைத்தது. இது என்னமா, அவ எங்க? நான் உங்களை கேட்டா நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல அவளோட செல்போன் நம்பர் தாங்க. ஷோ, நான் வாங்கி வைக்கல போதுமா? வேலை டென்ஷன்ல மறந்துட்டேன். அதுவும் இல்லாம கூடவே இருந்தப்ப எங்க எனக்கு செல்போன் நம்பர் ஞாபகம் வரப்போகுது? உங்ககிட்ட இல்லையா? முன்னாடி மணிக்கணக்கில் பேச சொன்னீங்க என்ற தாயிடம் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தவன் அரை வாயிலில் நிழல் ஆடுவதைக் கண்டு வெளியே வர அங்கே திருட்டு மொழியுடன் நின்றிருந்தாள் தன்யஸ்ரீ. இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்.
மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.